அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு வரலட்சுமி விரதம். வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய மிக அற்புதமான ஒரு விரதம். இந்த வரலட்சுமி விரதத்தை நம்ம எளிய முறையில் நம்ம வீடுகளில் எப்படி கடைப்பிடிக்கிறது, அந்த பூஜையோட முக்கியமான ஒரு நேரம், அந்த நேரத்தை பற்றின ஒரு சிறப்பான ஒரு பதிவு பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறீங்க. பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இப்போ பதிவை பார்க்கலாம். ஒவ்வொரு வீட்டிலையுமே மகாலட்சுமி தாயார் எழுந்தருளி நம்ம செய்யக்கூடிய பூஜை முறைகளை ஏற்று நமக்கு ஆசி வழங்கக்கூடிய ஒரு நாள் தான் வரலட்சுமி விரத நாள். இந்த நாட்களில் சுமங்கலி பெண்கள் தங்களுடைய கணவருடைய நலனுக்காகவும் குடும்பத்தோட சுபிக்ஷத்துக்காகவும் நிறைய பேர் விரதம் இருந்து தாளிச்சரடெல்லாம் மாற்றி நம்ம மகாலட்சுமி பூஜை செய்து வழிபாடு படுறது வழக்கம். திருமணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல கணவன் அமையணும்னு சொல்லிட்டு இந்த நாளை வேண்டிக்கிட்டோன்னா நிச்சயம் மனதிற்கு ஏற்ற மாதிரி மாங்கல்யம் அமையும். அப்படிப்பட்ட இந்த முக்கியமான ஒரு நம்முடைய வரலட்சுமி விரதமானது ஆடி கடைசி வெள்ளியோடு இணைந்து வருது. இந்த நாளில் நம்ம எந்த நேரத்தில் நம்ம மகாலட்சுமி தாயாரை நம்மளுடைய வீட்டிற்கு, அதாவது உகந்த முறையில் எப்படி வரவழைத்து எப்படிலாம் பூஜை பண்ணணும், அப்படி எங்களுக்கு அந்த வித பழக்கங்கள் இல்லைம்மா, எங்ககிட்ட சாதாரண படம் தான் இருக்குன்னா அந்த படம் வச்சுட்டே நம்ம அந்த பூஜையானது எப்படி செய்யலாம், எந்த முறையில் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும், அதற்கான ஒரு சிறப்பான ஒரு முறைகள், அந்த ஒரு பதிவுகள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வரலட்சுமி பூஜைக்குன்னே வெளியில் சொல்லப்படாத ஒரு சூக்ஷ்மமான ஒரு ரகசியம் இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் வரலட்சுமி பூஜை யாரெல்லாம் நம்ம அனுஷ்டிக்கிறோமோ, எந்த குடும்பத்தில் அதெல்லாம் செஞ்சு கரெக்டாக பண்ணுறோமோ, நிச்சயமாக அடுத்த வருஷம் வரலட்சுமி பூஜை வருது பார்த்திங்களா, அதுக்குள்ளே உங்களுடைய பொருளாதார முன்னேற்றமானது நல்ல நிலைமையில் இருக்கும். அதாவது பண ரீதியான செல்வம், உங்கள் பண ரீதி, பொருளாதார நிலைமை, இது எல்லாமே நல்ல சேஞ்ச் இருக்கும். இதை இந்த வருஷம் இது வரைக்கும் நாங்கள் செஞ்சு பார்க்கலாமா அப்படிங்கிறவங்க கூட இந்த வருடம் உங்களுக்கு தெரிந்த எளிய முறையில் செஞ்சு பாருங்களேன். இந்த சூக்ஷ்மமான ரகசியத்தை நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்க. ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் உங்களுக்கு தெரிந்த முறையில் இந்த பூஜைகளை பண்ண ஆரம்பிப்பீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு அற்புத ரகசியம் கொண்டது தான் இந்த வரலட்சுமி பூஜை. இந்த வரலட்சுமி விரதம் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, இந்த பூஜையானது நிறைய பேர் வீட்டில் ஒரு அம்மா வீடு, கணவன் வீடு, அவங்க நம்முடைய அம்மா வீட்டில் பாரம்பரியமாக பண்ணியிருந்திருப்பாங்க. இல்லாட்டி கணவருடைய வீட்டில் அந்த மாதிரி செஞ்சுருப்பாங்க. அப்படி உள்ளவங்க வரலட்சுமி விரதம் எல்லா வருஷமும் பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க பண்ணலாம். இல்லை புதுசாக இப்போ தான் நம்ம பதிவுகளை பார்க்குறோம், எங்களுக்கு இதை செய்யணும்னு போல் ஆசையாக இருக்குது அப்படிங்கிறவங்களும் தாராளமாக இந்த விரதத்தை நீங்கள் கடைப்பிடித்து இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இதற்கு முழு உபவாசமாக தான் இருக்கணும் அப்படிங்கிற கண்டிப்பான அந்த ஒரு கட்டாயமே கிடையாது. உங்களுக்கு எப்படி முடியுதோ, ஒரு நேரமாச்சும் நீங்கள் சாப்பிடாம ஒரு நேரம் மட்டும் நீங்கள் விரதம் இருக்கலாம், இல்லை 2 வேளைகள் விரதம் இருக்கலாம். உங்களுக்கு எப்படி முடியுதோ அதற்கு ஏற்ற மாதிரி நம்ம அன்றைய தினம் வரலட்சுமி நோன்பு விரதத்தை எடுத்துக்கலாங்க. இந்த விரத வழிபாட்டை நம்ம 2 முறையை கடைப்பிடிக்கலாம். ஒன்று கலசம் வச்சு பண்ணுறது, இன்னொன்று எங்ககிட்ட கலசம் வச்செல்லாம் எந்த வித பழக்கங்களும் இல்லை அப்படிங்கிறவங்க நம்மக்கிட்ட எல்லார் வீட்லேயுமே ஒரு அம்பாள் படம் கண்டிப்பாக இருக்கும். அது சமயபுரத்து அம்மனாக இருக்கலாம், காமாட்சி அம்மனாக இருக்கலாம், ஏதாவது ஒரு அம்பாள் படம் கண்டிப்பாக தனியப்பட்ட முறையில் இருக்கும். அந்த படம் மட்டுமே போதும். அந்த படம் வைத்து கூட நீங்கள் உருவப்படங்கள் வைத்து கூட இந்த வரலட்சுமி விரதம் எடுக்கலாம். இப்போ முறையாக நம்ம கலசம் வச்சு இப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணணுங்கிறதுக்கான ஒரு விதிமுறைகள் அதற்காக தனியாகவே இருக்குது. ஏன்னா இந்த வரலட்சுமி விரதம்ங்கிறது மொத்தம் 3 நாட்கள் கடைப்பிடிக்க வேண்டிய விரதம். அதாவது மகாலட்சுமி தாயாரை நிறைய குடும்பத்தில் வியாழக்கிழமை, அதாவது வெள்ளிக்கிழமை பூஜை, வியாழக்கிழமையே நம்ம பூஜை பண்ணி வீட்டுக்குள்ளே அழைச்சிட்டு அன்றைக்கி வெள்ளிக்கிழமை ஃபுல்லாக பூஜை பண்ணிவிட்டு சனிக்கிழமை புனர்பூஜை பண்ணுவாங்க. அப்படி முடியாதவங்க, எங்களுக்கு அப்படியெல்லாம் ஃபுல்லாக அந்த ஃபார்மாலிட்டி பண்ண முடியாதவங்க, வெள்ளிக்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும் காலையிலே சுவாமியை அழைச்சி அன்றைக்கி ஃபுல்லாக பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் சனிக்கிழமை படங்கள் இருக்கும், நம்மளுக்கு அந்த கலசங்கள்லாம் இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை அந்த புனர்பூஜை பண்ணி விட்டுருவாங்க. இல்லை எங்ககிட்ட வெறும் படம் மட்டும்தான் இருக்குது, சுவாமி அம்பாள் படம் மட்டும் தனியாக இருக்குங்கிறவங்க அந்த வெள்ளிக்கிழமை எப்பயும் போல் சுவாமிக்கு வழிபடுவோம் பார்த்திங்களா, அந்த ஒரே ஒரு நாள் மட்டும் நம்ம வழிபட்டால் கூட போதும். அப்படிப்பட்ட இந்த வரலட்சுமி விரதமானது எந்த தேதியில் எந்த நேரத்தில் நம்ம வழிபட்டால் ரொம்ப நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். இந்த வருஷம் வரலட்சுமி விரதமானது ஆகஸ்ட் 16ஆம் தேதி, அதாவது ஆடி மாதத்தோட கடைசி நாள், கடைசி வெள்ளிக்கிழமை எல்லாமே சேர்ந்து வந்திருக்கக்கூடிய மிக அற்புதமான நாள். அன்றைய தினம் பெருமாளுக்கு உரிய ஏகாதேசி, துவாதசி தேசி, அது இல்லாமல் மூல நட்சத்திரம், இதோட எல்லாமா சேர்ந்து சரஸ்வதி தேவியாக இருக்கட்டும், ஆஞ்சநேயருடைய அவதரித்த அந்த மூல நட்சத்திரம், இது எல்லாமே இணைஞ்சு வந்திருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல்
பூராட நட்சத்திரத்தோடு வந்திருக்கு. பூராட நட்சத்திரங்கிறது சேர்ந்து வந்திருக்கிறதுனால இது வந்து பிரகஸ்பதிக்கும் நம்முடைய ஈசனுக்கும் உரிய நட்சத்திரம். இதனால தான் இந்த முறை வந்திருக்கக்கூடிய வரலட்சுமி விரதமானது ரொம்ப ரொம்ப விசேஷம்னு சொல்கிறோம். ஏன்னா அன்றைய ஒரு நாள் மட்டும் நம்ம பூஜை பண்ணி வழிபட்டோன்னா எல்லா தெய்வங்களையும் நம்ம வழிபட்டதுக்கான சமம் கிடைக்கும். அதனால தான் இன்றைய ஒரு நாள் நீங்கள் மறக்காமல் அன்றைய தான் நம்ம பண்ணணும். அப்படிப்பட்ட அந்த மகாலட்சுமி தாயாரை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வருவதற்கான நேரம், அந்த புனர்பூஜை செய்வதற்கான நேரம் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கோம். நீங்கள் இதை பார்த்துக்கோங்க. இப்போ நிறைய பேருக்கு சந்தேகம் வரும், எங்ககிட்ட வெறும் படம் தானே இருக்குது, அந்த படத்தை எப்படி நாங்கள் வந்து மகாலட்சுமியை வீட்டுக்குள்ளே வரவழைக்கிறதுன்னு சொல்கிறீங்களே, புரியலையே நிறைய பேருக்கு சந்தேகங்கள் வரும். ஒன்றுமே இல்லைங்க. இப்போ கலசம் வச்சு பண்ணுறவங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். கலசத்தை வச்சு அவங்க வீட்டுக்கு உள்ளே கூட்டிகிட்டு வந்து அம்பாலை கூட்டிகிட்டு வரதா ஐதீகம். அப்படி கொண்டு வருவாங்க. இப்போ புதுசாக இப்போ தான் பண்ணுறோம் நமக்கு, ஆனால் எங்கள் கிட்ட கலசம் இல்லை, வெறும் படம் தான் இருக்குது அப்படிங்கிறவங்க நம்ம கிட்ட இருக்க அம்பாள் படத்துக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் வீட்டு வாசல் வெளியில் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே கொண்டு போயிட்டு சுவாமிக்கு பூவெல்லாம் வச்சுருக்கணும், நல்லா அலங்காரம் பண்ணியிருக்கணும். அந்த படத்தை நீங்கள் அப்படியே வந்து வீட்டுக்குள்ளே அந்த சுவாமியை நம்ம வீட்டுக்குள்ளே கொண்டு வரதா அந்த படத்தோடு நீங்கள் வீட்டுக்குள்ளே வரணும். இதுதான் மகாலட்சுமி தாயாரை வீட்டுக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு ஐதீக முறை. கொண்டு வந்து அப்படியே ஒரு நம்மக்கிட்ட ஒரு மனைப்பலகை ஏதாவது இருந்ததுன்னா அப்படியே கொண்டு போய் சுவாமி ரூமில் கொண்டு போய் வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு தீபம்லாம் ஏற்றிட்டு எப்பயும் போல் நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம்லாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, இது எல்லாம் பண்ணணும். இதை வந்து அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு நேரத்தில் நம்ம செய்கிறப்ப நமக்கு நல்ல ஒரு விசேஷமான ஒரு பலன்கள் கிடைக்கும். கலசம் வச்சு பண்ணுறவங்க நீங்கள் எப்பயுமே உங்கள் குடும்ப முறை எப்படியோ அதே மாதிரி கலசம் வச்சு நம்ம பண்ணலாம். சுவாமிக்கு நிவேத்தியமாக நம்ம என்ன பண்ணலான்னு கேட்டால், உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ, சக்கரை பொங்கலாக இருக்கட்டும், வடையாக இருக்கட்டும், சுண்டலாக இருக்கட்டும், எது வேணாலும் செய்யலாம். அப்படி எங்களால் எதுவுமே செய்ய முடியாட்டின்னு கூட உங்களால் முடிஞ்ச ஏதாவது வெத்தலை பாக்கு பழம் அது மாதிரி வச்சு ஒரு கிளாஸ் பால் வச்சு கூட அன்னைக்கு ஒரு தீபம் மட்டும் ஏற்றிட்டு உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் இதை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்களேன். கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாருடைய ஒரு லக்ஷ்மி கடாட்சம் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். விசேஷமான பலன்கள் கிடைக்கிறதுக்கு நம்ம வீட்டில் எளிய முறையில் பண்ணக்கூடிய ஒரு குங்கும அர்ச்சனை. ஒரே ஒரு வெத்தலை மட்டும் எடுத்துக்கோங்க. சுவாமி ரூமில் நீங்கள் கிழக்கு முகம் இல்லாட்டி வடக்கு முகமாக உட்காந்துக்கிட்டு நீங்கள் சுவாமியோட 108 இந்த லக்ஷ்மி நாமாவளிகள் சொல்லிட்டு இருக்கும். நீங்கள் உங்களுக்கு அதை படிக்க முடிஞ்சால் பண்ணுங்கள். இல்லாட்டி 108 மகாலட்சுமி போட்டிருக்கீள். ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரே ஒரு கொஞ்சோண்டு குங்குமத்தை எடுத்து அந்த வெத்தலையில் போடலாம். நம்ம தீபம் ஏற்றிருப்போம் பார்த்தீங்களா, தீபத்துக்கு கீழேயே அந்த வெத்தலையை வச்சுட்டு ஓம் மகாலட்சுமி தாயை போற்றி, ஓம் மகாலட்சுமி தாயை போற்றின்னு சொல்லிட்டு, அதாவது நம்ம குங்குமத்தால் சுவாமியை நம்ம அர்ச்சனை பண்ணுறதுக்கான சமம். இது வந்து அவ்வளோ பெரிய புண்ணிய பலன்கள் தேடி கொடுக்கும். நமக்கு நல்ல தீர்க்க சுமங்கல யோகம், நம்ம குடும்பத்துக்கு நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். 108 முறை நீங்கள் சொன்னதுக்கப்புறமேட்டு கற்பூரம் காமிச்சு தீபதூப ஆராதனைகள்லாம் நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் பிரசாதத்தை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்லாம். இல்லாட்டி வெளியில் நீங்கள் யாராச்சும் சுமங்கலிகளை கூப்பிட்டு வெத்தலை பார்க்க தாம்பலம் கொடுத்தாலும் நல்ல புண்ணிய பலன்கள் கிடைக்கும். இந்த மாதிரி எளிய முறையில் செஞ்சு பாருங்கள். நிச்சயம் உங்கள் குடும்பத்துக்கு நல்லது நடக்கும். நிறைய சுபிக்ஷங்கள், ஐஸ்வர்யங்கள் இது எல்லாமே கிடைக்கும். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க. மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.